லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் பூமி, எழுதுனா எழுத்து மறையிற மாதிரியான பெண்ணு. அது எப்படி உனக்கு கிடைச்சது? அது கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அது வித்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கிட்டு வந்த வேம்பு சார். சரி, வாங்குன சரி. அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க பேசாம போங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? வேம்பு சார், சொன்னா கோச்சுக்க கூடாது. ஏய், நான் எதுக்கு உங்ககிட்ட கோச்சுக்க போறேன்? சொல்லு பூமி. வேம்பு சார், நான் உங்ககிட்ட ஏதேதோ விஷயங்கள் பேசணும்னு நினைப்பேன். ஆனா உங்களை நேர்ல பார்க்கும்போது தொண்டை தண்ணி வத்தி போய் வெறும் காத்தாதான் வரும். ஏய், அந்த அளவுக்கு என்கிட்ட பயமா? அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி சொல்ல முடியாத விஷயங்களை நானே இப்படி தனியா எழுதி பார்த்துப்பேன். அத படிக்க படிக்க காத்துல கரைஞ்சு காணாம போயிடும். என் மனசுக்குள்ள இருக்கிறத கொற்றத்துக்கு உதவுற ஒரு தோழி தான் அந்த பேனா. ஏய், புத்தகத்தை தோழின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பேனாவை தோழின்னு சொல்ற பாத்தியா? சரி, நீ எப்படி என்னதான் எழுதி பாப்ப? அது என்கிட்ட சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி சொல்ல போறே இல்லையா? உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு தானே நானே எழுதிக்கிறேன். அப்புறம் சொல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வேற உங்களை வேம்பு சார்னு கூப்பிடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானே எனக்கு தெரியல. நான் கூப்பிடுறதுனால அதுவே உங்க பேரா மாறிடுச்சு. ஆனா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சித்தார்த்துன்னு அழகான பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த பேரையே மறந்துட்டாங்க. எனக்கு என்னவோ நான் உங்களை இப்படி ஒரு பேர் வச்சதுனால உங்களை பார்க்கும்போது என்னோட குட்டி குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா இல்ல, அம்மா அப்பா தானே தான் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. இங்க வித்தியாசமா அம்மா மட்டும் பேரு வச்சிருக்கேன். ஏண்டா செல்லக்குட்டி, உனக்கு பிடிச்சிருக்காடா? சொல்லுடா. என்ன திடீர்னு வாடா போடா வா போன்னு பேசுறனேன்னு பாக்குறியா? இப்ப கூட நேர்ல இப்படி எல்லாம் பேசி கொஞ்சம் முடியாதுதான். அதனாலதான் இப்படியே பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன படுத்துற? நீ என் பக்கத்துல இல்லனா ஒரு நிமிஷங்கிறது ஒரு நாளா மாறிடுது தெரியுமா? மெதுவா வலிக்குது. ஆனா உனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுல்ல. ஒன்னே ஒன்னு சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோ. நான் பொறுப்பை எடுத்ததே உனக்காக தான். நான் கடைசி மூச்சு விடுற அந்த நிமிஷத்துக்குள்ள எப்பவாவது ஒரே ஒரு நொடி நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டு நீ என்னோட பொண்டாட்டி பொம்மின்னு என் கைய பிடிச்சு என் நெத்தில ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும். நான் சந்தோஷமா கண் மூடிடுவேன். அப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இதுதான் நிஜம். நான் எவ்வளோ சொல்ல நினைச்சாலும் எப்பவுமே அது முடியாது. இப்படி மறையிற பேனாவால எழுதி பார்த்துக்கிட்டாதான் உண்டு. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல வேம்பு சார். ஒண்ணும் இல்லங்கிற. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்க போல. என்ன எழுதுன? உண்மையை சொல்ல. அதுல என்ன பத்தி எழுதுன ஏதாவது ஒண்ணு சொல்ல.
அது என் மனசுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம். போங்க. ஒரு நாள் நீ எழுதும் போது நான் நைஸா பார்த்து கண்டுபிடிக்கிறேன் பாரு. கண்டுபிடிங்க பாப்போம். உங்களால முடியுதான்னு நானும் பாக்குறேன். மேடம், நான் விளக்கு போட உள்ள போகணும். கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்க முடியுமா? கொடுங்க. மேடம், நான் விளக்கு போட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாத்தீங்களா வேம்பு சார், ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி தாவிட்டு வருது. குட்டி பையா, என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? நுங்க வேணுமா? ஊறுகாய் வேணுமா? என்ன வேணும்? பருப்பாம் பருப்பாம் 10 பருப்பாம் சுக்கு தட்டி சோத்துல போட்டா. உங்க அப்பா பேர் என்ன? என்ன என்ன வேணும் உனக்கு? சோறு, குழம்பு, பருப்பு, ரசம், நெய் இதெல்லாம் போட்டு கும்மாய் 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 கும்மாய். இப்போ இங்க பாரு, இதுல அம்மாக்கு ஒரு வாயி, சாமிக்கு ஒரு வாயி, இந்த மாமாக்கு ஒரு வாயி, இந்த அத்தைக்கு ஒரு வாயி, அப்புறம் உனக்கு ஒரு வாயி. இப்போ நண்டு ஊறுது, நண்டு ஊறுது, நரி ஊறுது, நண்டு ஊறுது, நரி. வேம்பு சார், என்ன பார்த்து அம்மான்னு சொல்றான் வேம்பு சார். ஐயோ ஐயோ, அங்க பார், அம்மா இப்ப வந்துருவாங்க. சரியா தம்பி? என்னடா தம்பி, என்ன வேணும் தம்பி? தம்பி, தம்பிக்கு ஒரு குருவி கொண்டாடா. அது என்ன குருவிடா? அது மஞ்ச குருவிடா. அது எப்படி கத்தும்டா? இங்க பாரு, கீச் கீச் கீச்னு கத்தும். உனக்கு எப்படி இந்த பாட்டெல்லாம் தெரியுது? இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சது வேம்பு சார். இதெல்லாம் எப்படி மறக்கும்? எங்க அம்மாக்கு ஒரு உம்மா கொடு. மாமாக்கும் கொடு. மாமாக்கு கொடுக்கறியா? சரி, கொடு. குடு 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 குடுங்க. குடுங்க செல்லம். பாத்தீங்களா வேம்பு சார், நீங்க இனிப்பு சாப்பிட மாட்டீங்கன்னு குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் முத்தம் கொடுக்க மாட்டேங்குது. அடி பாவி, குழந்தை விஷயத்துல கூட இப்படி சதி பண்றீங்க. என்னடா சார்? சொல்லுங்க. இந்தாங்க. பூமி, இங்க பாத்தியா? சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இதுக்கு எவ்வளவு பே பண்ணணும்? சேச்சே, நான் இத காசுக்காக எடுக்கல சார். நான் இத ஒரு கலையா நினைச்சுதான் எடுத்தேன். தூரத்துல இருந்து ஜூம் பண்ணி எடுத்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க, உங்க வைஃப், உங்க குழந்தை ரொம்ப அழகா இருந்தீங்க. 3 பேருமே ரொம்ப அழகா இருந்தீங்க. அதனாலதான் சார் எடுத்தேன். இல்ல சார்,
அது வந்து வேம்பு சார் ஆ, விடுங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க மேடம். ஆக்சுவலா எனக்கு மாடலா இருந்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். வரேங்க. எவ்வளவு அழகா எடுத்திருக்காருல்ல வேம்பு சார். ஏய் அது இருக்கட்டும், இது நம்ம குழந்தை இல்லைன்னு நான் சொல்ல வந்தேன். நீ எதுக்கு தடுத்த? அட அவர் யார் என்னன்னே தெரியாது, அவருக்கு எதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு? மேடம், என் குழந்தைய பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாடா. உங்க குழந்தை? எனக்கு இன்னும் குழந்தை உண்டாகல. நான் ஆத்தா வேண்டிக்கிறேன் மேடம், கூடிய சீக்கிரமே தங்க கிளியா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் மேடம். எவ்வளவு அழகா குழந்தைய பாத்துக்கிட்டீங்க. நான் வரேன் சார். சரி வரேன். சரி பூமி, போலாமா? போலாம் வேம்பு சார். பூமி, பூமி, அந்த கடையில ஏதாவது வாங்கிக்கிறியா? வேண்டாம், பரவாயில்ல வேம்பு சார், எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய் ஏதாச்சும் வாங்கிக்கோ பூமி, போய் பாரு. போ. என்னம்மா? பாட்டி, அந்த பிங்க் கலர் வளையல கொடுங்க பாட்டி. வேம்பு சார், நான் இதை எடுத்துக்கிறேன். சரி. பூமி, பூமி, என்னாச்சு பூமி? பூமி, என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு? அடி வரல. என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்க? பொம்பளை புள்ள வருது, கவனிக்காம நீ இப்படி வண்டி ஓட்டிட்டு விடுங்க இருக்க. வேம்பு சார். பாத்து எந்திரிமா. பாத்து. பொறுமையா எந்திரிங்க. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இல்லாம வண்டி ஓட்டுறீங்க. ஐயோ. தண்ணி குடிமா. கொடுங்க சார். போதுமா? ம். யோ அறிவு கேட்டவனே. ஐயோ, சரி. விடுங்க வேம்பு சார், நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். சரி வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வா. வேம்பு சார், எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பூமி ஒண்ணும் இல்லன்ற? இங்க கை காட்டு. இல்ல அந்த வேம்பு கை சார், காட்டு. ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் அடிபடல. பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க இருந்து பாக்கும்போது வேகமா என் மேல மோதின மாதிரி இருந்திருக்கும். எனக்கு எந்த அடியும் படல. அவரும் பிரேக் எல்லாம் போட்டாரு வேம்பு சார். என்னத்த ஒரு பிரேக் போட்டாரு? கோவிலுக்கு வந்தப்ப இப்படி ஆயிருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? சரி வா போலாம் பூமி, எனக்கு மனசே சரியில்லை. வா. ஏப்பா, இனிமேலாவது பார்த்து வண்டியை ஓட்டிட்டு பாப்பா. நல்லா வண்டி ஓட்டுறாங்க. ஏமா மாமா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? தம்பி, இந்தப்பா சில்லற வாங்காம போறீங்க? ஏங்க கோவில கடை வச்சிருக்கீங்க, சேஞ்ச் கூட வச்சுக்க மாட்டீங்களா? அத நீங்க வாங்க போன நேரத்துல தான் என் ஒய்ஃப் மேல பைக் மோதி கீழே விழுந்துட்டா. தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா, நான் வேணும்னே பண்ணல தம்பி. ஐயோ வேம்பு சார், அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க போங்கம்மா. என்ன வேம்பு சார், எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? சாரி பூமி, நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேம்பு சார். இங்க பாரு பூமி,
நான் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றேன். நம்ம வேணா டாக்டரை பார்த்துட்டு போயிடலாமா? வேம்பு சார், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒன்றும் இல்ல. என்ன பூமி, போலாம் பூமி. உனக்கு உடம்புக்கு முடியல, எங்கேயாச்சும் வலிக்குதுன்னா உடனே சொல்லு. நம்ம உடனே டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம். வேம்பு சார், நான் எத்தனை தடவை தான் சொல்றது? வாங்க போலாம். சரி, கார்ல ஏறு. ஏய் சித்தார்த், பொம்மி தாத்தா. வாங்க. அப்புறம் என்ன, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா தாத்தா. எப்படி இருந்துச்சு தரிசனம்? நல்ல தரிசனம் தாத்தா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? வேற எதுவும் இல்லையே தாத்தா. டேய், எங்கிட்டயே பொய் சொல்றியாடா? பொய் மேல பொய் சொல்ற? என்னைக்காவது நான் உன்னை இப்படி கடிஞ்சு பேசிருக்கேனாடா? இதை ஏன் கோபப்படுத்தி வெடிக்க பாக்குற? என்னங்க, என்னாச்சு? என்னாச்சுப்பா? அது ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன ஒண்ணு இல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் நம்ம நமச்சிவாயம் போன் பண்ணி சொன்னாரு. அம்மன் கோவில் வாசல்ல அவரு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பொம்மைய பைக் வந்து இடிச்சிட்டாமே. அவரு ரோட்டுக்கு அந்த பக்கமா இருந்து பார்த்துட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ள இவங்க கிளம்பிட்டாங்களா? என்னப்பா சித்தார்த் இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன ஒண்ணு இல்ல? வயிற்றுல புள்ளையோட இருக்கிறவட தனியா அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகும்போது நல்லா கவனத்தோட இருக்கணும்னு சொல்லி இருக்கேன். அதுக்கப்புறமா இப்படி நடந்தா என்ன பார்த்தோம்? அதை எங்கிட்ட வேற மறைக்கிற நீ. அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணாயிருந்தா என்ன ஆவறது? நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு என்கிட்ட பொய் சொல்ற இல்ல பொம்மி? உன்னால தாத்தா கிட்ட பொய் சொல்ல முடியுமா? சொல்லு பொம்மி. இல்ல தாத்தா, சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் அதை மறைச்சிட்டேன் தாத்தா. என்ன பொம்மி, அப்பா வருத்தப்படுவாருன்னு சொல்லாம இருந்து ஏதாவது ஒண்ணுனா அப்பாவால தாங்கிக்க முடியுமா? நல்லா சொல்லு வளர். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. பிறகு போற கொள்ளு பேர குழந்தை மேல என் உயிரையே வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். அத்தை, அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பெருசு புட்டுக்கும் போல இருக்கே. விளையாட்டு ரொம்ப தீவிரமா தான் போயிட்டு இருக்கு. சரி சரி, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். எதுக்கு தாத்தா? இல்லப்பா, அவ கீழே விழுந்திருக்கா. போய் ஒரு ஸ்கேன் எடுத்து குழந்தை எப்படி இருக்கு என்ன இதுன்னு பார்க்க வேணும்ல. தாத்தா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன தாத்தா? இல்ல, நீங்க பயப்படுவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. வர வழியில நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு பொம்மையை செக் பண்ணிட்டு தான் வரோம். டேய், நிஜமாத்தான் சொல்றியா இல்ல நான் பயந்துட்டேனேன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? உண்மைய சொல்லுடா. தாத்தா உண்மைதான் தாத்தா. இங்க பாருடா, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சொல்ற பொய்ய என்னால தாங்கிக்க முடியாதுடா. என்னைக்குமே நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க என்கிட்ட பொய்ய சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்துக்கும் என்கிட்ட பொய்ய சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமே வேற வழியே இல்ல. இவங்க வாயை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சத்தியம் பண்ணுங்க. இல்ல பூமி, இது தள்ளி போட பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். வந்ததுமே
தாத்தா கிட்ட காதும் காது வச்ச மாதிரி பூஜையெல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. டாக்டர் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, அத பத்தி சொல்லணும்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதானே? கொஞ்ச நாளைக்காவது இப்படி ஒரு பொய்யான சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு தர முடியுதுன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல ஆஸ்பத்திரி இல்ல, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும்ல, அங்க போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரோம். ஆமா. என்னங்க, உங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. வயிற்று பிள்ளைத்தாச்சி கிட்ட போய் சத்தியெல்லாம் கேக்குறீங்க. அவங்கதான் இனிமே எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, இதோட விட்டுருங்களேன். சரி, எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு சித்தார்த், இனிமே நீ எங்க போனாலும் பொம்மி கைய விடவே கூடாது. சரி. அவ இப்ப ரெட்ட உசுருக்காரி. இப்ப அவளை நீ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும், சரியா? அத்தை, சத்தியம் பண்ண முடியாம மாட்டிக்குவாங்கன்னு பார்த்தா தாத்தா கடைசியில இப்படி கவுத்துட்டாரே. விடு விடு, இதுவும் நல்லதுக்குதான். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொம்மிய மிரட்டி நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை நாம சாதிச்சுக்கணும். இந்த பாருப்பா, இனிமே அவளோட ஆரோக்கியத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். அது உன்னோட பொறுப்பு.